அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பானு சப்தமி நாள். பானு அப்படின்னாலே சூரிய பகவான். சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதி நமக்கு இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் தான் பானு சப்தமி. அதனால தான் இந்த நாளில் நம்ம சூரிய பகவானை நம்ம வழிபட்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இருட்டுக்களையும் நீக்கி நல்ல ஒரு வெளிச்சத்தை தருவார்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நீங்கள் சின்னதான எந்தவித வழிபாடுகள், தீபம் கிடையாதுங்க, ஸ்லோகம் கிடையாது, தான தர்மங்கள், இப்படி நீங்கள் செஞ்சாலுமே அது நமக்கு 1000 மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கணும் ஒரு ஐதீகம் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு தெரிந்த ஓம் நம சிவாய சொல்லலாம், ஓம் சரவண பவ சொல்லலாம். அப்படி ஏதாச்சும் சின்னதான ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே உங்களுக்கு 1000 மடங்கு பலன்கள், புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமா. அதே மாதிரி தான் தான தர்மங்களும். தான தர்மங்கள் நம்ம மனுஷங்களுக்கு தான், சக மனுஷங்களுக்கு செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. சின்னதான ஒரு உயிரினத்துக்கு, ஒரு சின்ன ஒரு எறும்புக்கு கூட நம்ம பண்ணியிருப்போம். இல்லாட்டி ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு கிண்ணத்தில் தண்ணி கூட வச்சுருப்போம் காம்பவுண்ட் செவத்தில், அந்த பறவைகளுக்கெல்லாம். அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலுமே இன்றைக்கி நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு 1000 மடங்கு பலன்கள் திருப்பி நமக்கு வருங்கிற ஒரு ஐதீகம். ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாள் தான் இன்றைக்கி. அதனால தான் இன்றைய நாளில் சூரிய பகவானை வேண்டி நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு தீப வழிபாட்டு முறை நம்முடைய இப்போ இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அவங்கவுங்க வேலை செய்கின்ற இடத்துல சிக்கல்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், இல்லாட்டி ப்ரொமோஷன்ஸ் கிடைக்காம இருக்கும், அப்படி சம்பள உயர்வு, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா. அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வாழ்க்கையில் எங்களுக்கு முன்னேற்றமே இல்லை, ஒரே இடத்துல பல வருஷமாக அப்படியே இருக்கிறோம், அதே ஒரு வாழ்க்கை, அதே ரொட்டீன் அப்படியே போய்கிட்டே இருக்குது, அப்படிங்கிறவங்க கூட இன்றைக்கி இந்த சூரிய பகவானுடைய ஒரு வழிபாடு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு திருப்பு முனையாக அமையுங்க. இன்றைக்கி உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க சூரிய பகவானுக்கு உரிய கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான். அதனால் சிவன் கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய வழிபாடுகள் நீங்கள் செய்யலாம். அங்கே கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் சூரிய பகவானுக்கு ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு வெத்தலை, பாக்கு, பழம் இதெல்லாம் கொடுத்து அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இப்போ கோவிலுக்கு போக முடியல, நாங்கள் வீட்டில் தாம்மா இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க வீட்டில் கோதுமை மாவு, ஏதாவது கோதுமை மாவில் உங்களுக்கு பிரசாதம் பண்ண முடிஞ்சால் கோதுமை மாவில் புட்டு பண்ணலாம், இல்லாட்டி சர்க்கரையும் தேங்காயும் போட்டு அப்படி துருவி அது மாதிரி பண்ணலாம். அப்படி எளிமையான முறையில் கோதுமை மாவில் பண்ண பிரசாதம் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் சூரிய பகவானை மனசார நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நினச்சி வேண்டிக்கிட்டாலே போதுங்க. கண்டிப்பாக நமக்கு பலவித அற்புத பலன்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே இருக்கும். அதே நேரம் இன்றைக்கி சூரியனுக்கு உரிய பாடல்கள் ஆதித்ய ஹிருதயம், இதை நீங்கள் பாராயணம் பண்ண முடிஞ்சவங்க பண்ணலாம். இல்லாதவங்க இப்போ நமக்கு இந்த கூகுள், யூடியூப்லாம் அந்த பாட்டு வருது பார்த்திங்களா, அந்த பாட்டை நம்ம காதால் கேட்டாலே போதும் நமக்கு 1000 கோடி புண்ணிய பலன்கள் கிடைக்குமா. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு படிக்க முடிஞ்சவங்க படிங்க, முடியாதவங்க இந்த பாடலையாச்சும் இந்த நாளில் மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், சிக்கல்கள் இதில் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க. அதே நேரம் நமக்கு நிறைய வீட்டில் முன்னோர்களுக்கு நிறைய இந்த மாதிரி திதி கொடுக்கறது இதெல்லாம் விட்டுருப்பாங்க, அதனால் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு ஜாதகத்துலேயும் சொல்லியிருப்பாங்க பித்ரு தோஷங்கள் இருக்குது, அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி ஏதாச்சும் முன்னோர்கள் வழி சாபங்களோ தோஷங்களோ நமக்கு இருந்திருக்கு, குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்க சூரிய பகவானை நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டி ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணாலே போதும். அப்படி இந்த முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகி நமக்கு அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடச்சி குடும்பத்தில் ஒவ்வொரு சுபகாரிய விஷயங்களாக நமக்கு நடக்கும் ஐதீகம் இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட எளிமையான முறைகள் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாம் சின்ன சின்ன வழிபாடுகள் தான். அதனால் நிச்சயமாக இந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே நேரம் ஓம் நமோ ஆதித்யாய நமக, இல்லாட்டி ஓம் சூரிய பகவானே போற்றி அப்படிங்கிற எளிமையான மந்திரத்தை இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் சொல்கிறதுங்கிறது ரொம்ப கூடுதலான விசேஷம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், குறிப்பாக கவர்மெண்ட் வேலை நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி எங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறவங்க என்ன தான் கடின உழைப்பு பண்ணாலுமே இது மாதிரியான நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த இறை வழிபாட்டுக்கு அதீத ஒரு மகத்துவம் இருக்குது. அதனால் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே எங்களுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த ஒரு எளிமையான ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும்
அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலும் சூரிய பகவானை வேண்டி இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். அதாவது முழு கோதுமை எடுத்துக்கணும். நம்ம கோதுமை மாவோ இல்லை உடச்ச கோதுமை அப்படி இருக்கக்கூடாது. முழு கோதுமையை வந்து எடுத்துகிட்டு, இந்த கோதுமைங்கிறது நமக்கு சூரிய பகவானுக்கு உரிய தானியம். இந்த கோதுமையை சின்ன குட்டி பித்தளை தட்டில் பரப்பிட்டு அதற்கு மேலே அகல் விளக்கில் ஒரே ஒரு தீபம் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு ஒரே ஒரு தீபத்தை மட்டும் உங்களுடைய பூஜை அறையிலையோ இல்லை உங்கள் நிலவாசலையோ நீங்கள் ஏற்றி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கான உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு எது முட்டுக்கட்டையாக இருக்கோ தடங்கல்களாக இருக்கோ அது எல்லாமே நிவர்த்தி ஆகி உங்கள் எல்லா நல்ல நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நம்ம இது மாதிரி இந்த தீபத்தை வந்து ஏற்றிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக சூரிய பகவானை பார்த்து நல்லா உங்களுடைய வேண்டுதல்கள் வைக்கணும். உங்களுக்கு என்ன நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதியிருக்கலாம், அந்த ப்ரமோஷன்ஸ்க்கு பண்ணியிருக்கலாம், இதிலெல்லாம் எங்களுக்கு பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மட்டும் நீங்கள் இந்த எளிமையான ஒரு தீப வழிபாட்டை நீங்கள் வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக அதுவும் இன்றைக்கி இந்த பான சப்தமினால் நம்ம செய்யக்கூடிய சின்னதான ஒரு தீப பரிகாரம் தான், ஆனால் நமக்கு 1000 மடங்கு பலன் தரக்கூடிய அற்புதமான தீப வழிபாடு. அதனால் நிச்சயமாக நீங்கள் வந்து எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிமையான ஒரு தீப வழிபாடு தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஒரு தீபத்தை மட்டும் இன்றைக்கி சாயங்காலத்துக்கு முன்னாடி, அதாவது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிடணும். இப்போ மதியானம் இந்த பதிவு பார்க்குறீங்கன்னா நீங்கள் டக்குன்னு உடனே ஏற்றிடலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு அவசர பதிவாக போயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த பதிவு நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ குளிச்சுட்டு வந்திருப்போம் நேரம் வந்த கையோட டக்குன்னு ஒரு பூஜை அறையில் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு ஓம் நமோ ஆதித்யாய நமகங்கிற சின்னதான ஒரு மந்திரத்தை உங்களுக்கு எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ 27 108 அப்படி சொல்லி ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். அதனால் நிச்சயமாக ஆதித்ய ஹிருதயம் வந்து பாடல் வந்து பாராயணம் பண்ணுங்கள். இல்லாட்டி இன்றைக்கி மட்டும் கேட்குறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து தயங்கவே கூடாது. ஏன்னா அந்த பாடல் வந்து நம்ம காதால் நம்ம கேட்டால் கூட நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணிய பலன்கள் கிடைக்கும். அதனால் சின்ன சின்ன வழிபாட்டை இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். உங்களால் முடிந்த தான தர்மங்கள் என்ன முடியுதோ உங்கள் சக்திக்கு முடிந்த தான தர்மங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்குங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ ஆதித்யாய நமக இல்லாட்டி ஓம் சூரிய பகவானே போற்றிங்கிற சின்னதான இந்த நாமங்களை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இதை பார்க்குற மற்றவங்களுக்கும் நிச்சயமாக ஒரு தூண்டுகோலாக உந்துதலாக இருக்கும். நமக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த பதிவு கட்டாயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.